ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹீமோகுளோபினை சட்டுன்னு இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உண்மையை சொல்லணும்னா நேச்சுரலா ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் மெடிசனே இல்லை. நான் இதை இன்னைக்கு குக்கர்ல தான் பண்ண போறேன். ஸோ குக்கர்ல தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன் சேர்த்துக்கோங்க. அது போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா, மட்டன் மசாலா, உங்களுக்கு தேவையான அளவு ஸ்பைசஸை கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. சிம்பிளா தக்காளி எதுவுமே போடாம வெறும் ஆனியன் மட்டும் போட்டு கிரேவி மாதிரி தான் வைக்க போறேன். அப்புறம் கழுவி வச்சிருக்க இந்த செவரொட்டி எடுத்து போட்டுக்கோங்க. செவரொட்டி கிளீனிங் அதை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு நம்ம சுடுதண்ணில ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சாலே போதும். சூப்பரா வந்துருங்க. கட் பண்ணும்போது அந்த பிளட் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. சில பேருக்கு சுட்டு சாப்பிட்டா பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். 3 விசில் வச்சு எடுத்தா அவ்வளோதாங்க, ரெடி. சூப்பரான செம்மையான அட்டகாசமான சுவரொட்டி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உண்மையாகவே இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ சுட்டு சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.